මම හිතනවා මෙතන ඉන්න විශාල පිරිසක් මීට පෙර ජාතික ජනබලවේගයට අපිට ඡන්දෙ නොදීපු පිරිසක්. நான் நினைக்கின்றேன் இந்த இடத்தில் இருக்கின்ற ஏராளமானோர் எங்களுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்காதோர் இருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். එමනේ அப்படித்தானே? එමනේ. ඒ වගේම අපේ වේදිකාව ගාවට ඇවිල්ලා අපිට සවන් නොදීපු පිරිසක්. அதே போன்று எங்களுடைய மேடைகளுக்கு வந்து எங்களுடைய கருத்துக்களை கேட்காத ஒரு பிரிவினர். හැබැයි පළමු අවස්ථාවට තමුන්නාන්සලා අපිට සවන් දෙන්න අපිත් එක්ක කතා බහ කරන්න මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්නවා. බොහොම ස්තුතියි හැම දිනාටම. எங்களுடன் எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாங்கள் சொல்வதை கேட்பதற்காக முதல் முறையாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அதற்காக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். හැබැයි අපිට ඡන්දෙ නොදුන්නට අපිට වැඩ නොකරාට අපි වෙනුවෙන් පෙනී නොහිටියාට වෙන අයට ඡන්දෙ දීලා තියෙනවා. වෙන අය වෙනුවෙන් පෙනී හිටලා තියෙනවා. වෙන අයට වැඩ කරලා තියෙනවා. ஆனால் எங்களுக்கு காது கொடுக்காது, எங்களுடன் வேலை செய்யாது, எங்களுக்கு வாக்களிக்காது நீங்கள் இருந்திருந்தாலும் ஏனையவர்கள் இந்த விடயங்களை செய்து அவர்களை நீங்கள் உருவாக்கியிருங்கள், வாக்களித்திருக்கிறீர்கள். එහෙම නේද? அப்படிதான் නේද? කොච්චර කාලයක්ද? எவ்வளவு காலம் இருக்கும்? ඒ කියන්නේ පොඩි කාලයක් නෙවෙයි නේද? පොඩි කාලයක් නෙවෙයි. ලොකු කාලයක් ආණ්ඩු හදන්න ඡන්ද දුන්නා. ආණ්ඩු මාරු කරන්න ඡන්ද දුන්නා. නායකයෝ ගේන්න ඡන්ද දුන්නා. නායකයෝ මාරු කරන්න ඡන්ද දුන්නා. அதாவது ஒரு சிறிய காலம் அல்ல, மிக நீண்ட காலமாக அரசாங்கங்களை உருவாக்குவதற்கு, அரசாங்கங்களை மாற்றுவதற்கு, தலைவர்களை உருவாக்குவதற்காக வாக்களித்திருக்கிறீர்கள். ආණ්ඩු හදලා නායකයෝ ගෙනල්ලා දැන් රටට වෙලා තියෙන දේ ගැන ඔබ සතුටටපත් වෙනවද? நீங்கள் அரசாங்கங்களை உருவாக்கி தலைவர்களை கொண்டு வந்து இப்பொழுது எங்களது நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுகின்றீர்களா? ආණ්ඩු හැදුවේ නායකයෝ ගෙනාවේ මේ වගේ කඩාවැට්ටිච්ච රටක් හදන්නද කියලා මම තමුන්නාන්සලෙන් අහන්න කැමතියි. அரசாங்கங்களை உருவாக்கியது, தலைவர்களை கொண்டு வந்தது இவ்வாறு வீழ்ந்து கிடக்கின்ற ஒரு நாட்டுக்காகவா என்று உங்களிடம் நான் கேட்கின்றேன். අද මොකද්ද අපේ රටට වෙලා තිබෙන්නේ? இன்று எங்களுடைய நாட்டுக்கு என்ன நடந்திருக்கின்றது? ලෝකෙන් ගත්තු ණය உலகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கடன்கள் ගෙවා ගන්න බැරි ලෝකෙට පොළු තියපු රටක්. நாங்கள் கடனை கொடுக்க முடியாமல் அந்த கடன் கொடுத்த நாடுகளுக்கு நாங்கள் பொல் வைத்திருக்கிறோம். අපේ රටේ තරුණ තරුණියන්ට රැකියාවක් කරන්න නැහැ. රස්සාවක් හොයන්න රට යන්න සිද්ධ වෙලා තියෙන රටක්. எங்களுடைய நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு தொழிலை ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. தொழில் ஒன்றை பெறுவதாக இருந்தால் வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கின்றது. ඔබගේ දරුවෝ වැඩියෙන්ම පොරබදන්නේ මොකටද මේ දවස්වල? உங்களது பிள்ளைகள் எதற்காக துடிக்கின்றார்கள் இந்த நாட்களில்? රට දාලා රස්සාවකට යන්න. இந்த நாட்டை விட்டு ஒரு தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக செல்கின்றார்கள். ඒ විතරද ව්‍යාපාර කඩාවැටලා තියෙනවා. அது மாத்திரமல்ல, எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. ඉස්පිරිතාලවල බෙහෙත් නැති තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. எங்களுடைய வைத்தியசாலைகளிலே மருந்து மாத்திரைகள் இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. දොස්තර මහත්තුරු රට දාලා යනවා. வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு செல்கின்றார்கள். ඉංජිනේරු මහත්තුරු රට දාලා යනවා. அதே போன்றுதான் பொறியியலாளர்கள் இந்த நாட்டை விட்டு செல்கின்றார்கள். අධ්‍යාපනයේ කඩාවැටලා තියෙනවා. கல்வி வீழ்ச்சி அடைந்துள்ளது. සමහර බොහෝ ජනතාවකට හරියමං ආහාර වේලක් ගන්න විදියක් නැහැ. சில பொதுமக்களை பார்க்கின்ற பொழுது சரியான உணவை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது. ජාතිවාදී ගැටුම් ඇති කරා. இனவாத பிணக்குகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், மோதல்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා සහෝදරත්වයෙන් ජීවත් වෙච්ච රටක්. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் சகோதரத்துடன் ஒற்றுமையாக வாழ்ந்த நாடு. ජාතිවාදී වපුරලා இனவாதத்தை விதைத்து ගැටුම් ඇති කරලා அவர்களுக்கு இடையிலே பிணக்குகளை මේ පාලකයෝ අපිට විනාශයක් ඇති කරා. இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு வீழ்ச்சி ஏற்படுத்துகின்றார்கள், அநியாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ඇයි මෙහෙම වුනේ? ஏன் இவ்வாறு நடந்தது? මේ කිසිවක් ස්වභාවික ව්‍යසනයක ප්‍රතිඵලයක් නෙවෙයි. இவைகள் எதுவும் இயற்கையாக ஏற்பட்ட எந்தவித இந்த அழிவுகள் அல்ல. මේ රටට මෙහෙම වුනේ මහා ගම් වතුරක් හින්දාද? இந்த எங்களுடைய இந்த நாட்டுக்கு இவ்வாறு ஏற்பட்டது ஒரு பாரிய வெள்ளம் ஏற்பட்டா? අපේ රටට මෙහෙම වුනේ මහා නියගයක් හින්දාද? அல்லது எங்களுடைய நாட்டிலே ஒரு பாரிய ஒரு வறட்சி ஏற்பட்டா? අපේ රටට මෙහෙම වුනේ මහා වසංගතයක් හින්දාද? அல்லது ஏதாவது தொற்று நோய் ஏற்பட்டா? නෑ. இல்லை. මේ මුනේ මොකක් නිසාද? இது எவ்வாறு ஏற்பட்டது? මේ රටේ ජනතාව හදපු ආණ්ඩු හින්දා. இந்த நாட்டில் உள்ள மக்கள் உருவாக்கிய அரசாங்கத்தினால் தான் இவ்வாறு ஏற்பட்டது. ඇයි බලන්නකෝ.
ஏன் பாருங்கள், තමුන්නාන්සේලාගේ දරුවන්ට රස්ස නැති වුණාට உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில் இல்லாவிட்டாலும் ඇමතිවරුන්ගේ දරුවන්ට මන්ත්‍රීකම් තියෙනවා, අමාත්‍ය ධූර තියෙනවා. அமைச்சர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ அல்லது வேறு பதவிகள் இருக்கின்றது. තමුන්නාන්සේලාගේ ව්‍යාපාර කඩාවැටුණට உங்களுடைய வியாபாரம் வீழ்ந்தாலும் ඇමතිවරුන්ගේ ව්‍යාපාර හොඳට නැගලා යනවා. அமைச்சர்களுடைய வியாபாரம் மிகவும் நல்ல முறையில் வளர்ந்து செல்கின்றது. එහෙම නෙවෙයි. அப்படி இல்லையா? තමුන්නාන්සේලාගේ ගම්වල ඉන්න ජනතාවට කණ්ඩ බොණ්ඩ නැති වුණාට நீங்கள் வாழுகின்ற ஊரில் இருக்கிற மக்களுக்கு உண்பதற்கு குடிப்பதற்கு இல்லாவிட்டாலும் ආණ්ඩුවල හිටපු කට්ටියට එහෙම වෙලා නැහැ. அரசாங்கத்திலே இருந்தவர்களுக்கு அவ்வாறு இல்லை. ඒගොල්ලන්ට අධ්‍යාපන ප්‍රශ්න නැහැ. அவர்களுக்கு கல்வி பிரச்சனை இருக்கவில்லை. තමුන්නාන්සේලා ගමේ ඉස්පිරිතාලේ බෙහෙත් නැති වුණාට உங்களுடைய ஊரிலே உள்ள வைத்தியசாலைகளே மருந்து இல்லாவிட்டாலும் ඇමතිවරයාට සිංගප්පූරු යන්න පුළුවන් බෙහෙත් ගන්න. அமைச்சருக்கு அவருடைய மருந்தை பெற்றுக் கொள்வதற்காக சிங்கப்பூருக்கு செல்ல முடியும். මතකනේ පහුගිය කාලේ உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கடந்த காலம் අපේ රටේ සෞඛ්‍ය ඇමති හිටිය රාජිත සේනාරත්න. எங்களுடைய நாட்டிலே சுகாதார அமைச்சராக இருந்தவர் ராஜ சேனாரத்ன. රාජිත සේනාරත්නට heart attack එකක් ආපුවම ராஜ சேனாரத்னவுக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போதும் සෞඛ්‍ය ඇමති බෙහෙත් ගන්න ගිය සිංගප්පූරුවට. சுகாதார அமைச்சர் மருந்தெடுக்க சென்றது சிங்கப்பூருக்கு. මේක ස්වභාවික ව්‍යසනයක් නම් ඔක්කොටම මේ ඉරණම් වෙන්න උනා. இது இயற்கையான ஒரு அழிவாக இருந்தால் எல்லோருக்கும் இது சமனாக வர வேண்டும். හැබැයි මේ විනාශය සිද්ධ වෙලා තියෙන පොදු ජනතාවට. ஆனால் இந்த அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருப்பது பொதுமக்களுக்குத்தான், පාලකයට නෙවෙයි. ஆட்சியாளருக்கு அல்ல. එහෙම නේද? அப்படித்தானே? පාලකයට තියෙන ලෙඩ ஆட்சியாளருக்கு ஏதாவது நோய் இருக்கா? පාලකයට අමාරුද? ஆட்சியாளருக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? පාලකයට ජීවත් වෙන්න බැරිද? ஆட்சியாளருக்கு வாழ்வது கஷ்டமாக இருக்குதா? පාලකයන්ගේ දරුවන්ට රස්ස නැද්ද? ஆட்சியாளர் பிள்ளைகளுக்கு தொழில் இல்லாம இருக்கா? පාලකයෝ බඩගින්න ඉන්නවද? ஆட்சியாளர்கள் பசியோடு இருக்கிறார்களா? එහෙම එකක් වෙලා නේ. அப்படி ஒன்றும் இல்லை. එහෙනම් මොකද්ද මේ වෙලා තියෙන්නේ? அவ்வாறென்றால் என்ன நடந்திருக்கின்றது? මේ රටේ ජනතාව එකතු වෙලා හදපු ආණ්ඩු இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய அரசாங்கம், තමුන්නාන්සේලා විටින් විට ඡන්ද දීලා හදපු ආණ්ඩු நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்களித்து உருவாக்கிய அரசாங்கம், තමුන්නාන්සේලා විටින් විට ඡන්ද දීලා ගෙනාපු නායකයෝ நீங்கள் இடைக்கிடை உருவாக்கிய தலைவர்கள், ඒගොල්ලෝ හැදුනා, அவர்கள் அவர்களை உருவாக்கி கொண்டார்கள். ජනතාව වැටුණා. மக்கள் வீழ்ந்து கொண்டார்கள். ඒක නෙවෙයි සිද්ධ වෙලා තියෙන්නේ. அதுதான் நடந்திருக்கிறது. දැන් මේක වෙනස් කරන්න ඕනේ නැද්ද? இதை நாங்கள் மாற்ற தேவையில்லையா? මම අහන්නේ තමුන්නාන්සේලාගේ நான் உங்களிடம் கேட்பது, මේ පැරණි ගමන, இந்த பழைய பாதையை, අසාර්ථක ගමන இந்த வெற்றி அளிக்காத இந்த எங்களுடைய பயணத்தை වෙනස් කරනවද? මේ විදිහටම යනවද? மாற்றுவதா அல்லது நாங்கள் இவ்வாறே செல்வதா? මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? මෙහෙම යනවද? இப்படியே போறதா වෙනස් කරනවද? மாற்றுவதா? මොකද කියන්නේ? මාරු කරන්න ඕන. மாறு வரணும், மாற்ற வேண்டும். ඇයි? ஏன்? මේ රට හදන්න ඕන. இந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். අපි තමුන්නාන්සේලා හම්බ වෙන්න ආවේ. நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது. පරණ පක්ෂ දැන් අත්තරින්න. பழைய கட்சிகளை இப்பொழுது நீங்கள் கைவிடுங்கள். පරණ දේශපාලන දැන් අත්තරින්න. பழைய அரசியலை இப்பொழுது நீங்கள் கைவிடுங்கள். පරණ නායකයෝ දැන් අත්තරින්න. பழைய தலைவர்களை இப்பொழுது நீங்கள் கைவிடுங்கள். රට විනාශ කරපු නායකයෝ අත්තරින්න. நாட்டை வீழ்ச்சி காண செய்த தலைவர்களை நீங்கள் கைவிடுங்கள். අලුත් ආණ්ඩුවක් අපි හදමු. புதிய அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்குவோம். ලෝකෙ මෙහෙමයි දැන්. உலகெல்லாம் இவ்வாறு தான் இப்பொழுது இருக்கின்றது. පරණ ආණ්ඩු වැටෙනවා. பழைய அரசாங்கங்கள் வீழ்கின்றன, අලුත් ආණ්ඩුව හැදෙනවා. புதிய அரசாங்கம் ஆட்சி அமைக்கின்றது. ඒ නිසා ලංකාවේ ஆகையினால் இலங்கையிலும் අපි ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து මේ අවුරුදු 70ක් මේ රට විනාශ කරපු இந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற දේශපාලන පක්ෂ වලින් அரசியல் கட்சிகளிலிருந்து, නායකයන්ගෙන් தலைவர்களிடமிருந்து ගැලවිලා நாங்கள் விடுபட்டு අපි நாங்கள் අලුත් ආණ්ඩුවක් හදමු. புதிய அரசாங்கத்தை உருவாக்குவோம். මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? ලෑස්තිද නැද්ද? நீங்க அதுக்கு தயாரா இல்லையா? தயாரா? ආණ්ඩු හදන්න අපිට උවමනාව තිබ්බට அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கு அதுக்குரிய தேவை இருந்தாலும், වේදිකාවේ ඉන්න අයට උවමනාව තිබ්බට இந்த மேடையில் இருப்பவர்களுக்கு அதுக்குரிய அவர்களுக்கு தேவை இருந்தாலும் එහෙම ආණ්ඩු හදන්න බෑ. அவ்வாறு அரசாங்கத்தை உருவாக்க முடியாது. ආණ්ඩු හදන්න මොකද වෙන්න ඕන? அரசாங்கத்தை உருவாக்குவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? තමුන්නාන්සේලාට උවමනාව තියෙන්න ඕන. உங்களுக்கும் அதற்கான තමුන්නාන්සේලාට தேவை වෙනස් இருக்க වෙන්න ඕන. வேண்டும். තමුන්නාන්සේලාට වෙනස් වෙන්න ඕන. நீங்களும் மாற வேண்டும். මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? ලෑස්තිද නැද්ද? இதுக்கு நீங்க தயாரா இல்லையா? වෙනස් කරනවද නැද්ද? மாற்றுவதா இல்லையா? අපි වෙනස් කරන්න පටන් ගමු. நாங்கள் மாற்றுவதற்கு ஆரம்பிப்போம். අපි හදනවා මේ රට. நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். මතක තබා ගන්න. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், මේ රට වටන්න නම් இந்த நாட்டை முடக்குவதற்கு, මේ රට මේ විනාශ පාරම ගෙනියන්න නම් இந்த எங்களுடைய நாட்டை இவ்வாறு அழிவுப்பாதை கொண்டு செல்வதற்கு තෝරා ගන්න අනිත් පක්ෂ மற்ற கட்சிகளை தேர்ந்தெடுங்கள்.
හැබැයි මේ රට හදන්න ඕන නම් ஆனால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் තෝරගන්න තියෙන එක ව්‍යාපාරය. இதற்காக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது ஏதா- ஒரு வேலை திட்டம் தான். ඒ තමයි ජාතික ජනබලවේගය. அதுதான் தேசிய மக்கள் சக்தி. අපි මේ රට හදනවා. நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். කොතනද පටන් ගන්න? எந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்பது? දියුණු වෙච්ච හැම රටක්ම බලන්න. வளர்ச்சியடைந்த எல்லா நாடுகளையும் பாருங்கள். දියුණු වෙච්ච හැම රටක්ම අධ්‍යයනය කරලා බලන්න. வளர்ச்சியடைந்த எல்லா நாடுகளையும் நீங்கள் கணிப்பிட்டு பாருங்கள். ඒවා දියුණු වෙන්න සාධක කීපයක් සම්පූර්ණ වෙන්න ඕන. அந்த நாடுகள் வளர்ச்சி அடைப்பதற்காக பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கின்றன. නායකයෙක් ගෙනාවට தலைவரை கொண்டு வந்ததுக்கு ආණ්ඩුවක් මාරු කරාට විතරක් හැදෙන්නේ නැහැ. ஒரு ஆட்சியை மாற்றுவதன் மூலமாக மாத்திரம் இது நடந்து விடாது. රට හදන්න වැඩපිළිවෙලක් ඕන. ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக ஒரு வேலை திட்டம் இருக்க வேண்டும். අන්න ජාතික ජනබලවේගයට ஆகையினால் எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியிடம் මේ රට ගොඩනැගීම සඳහා වැඩපිළිවෙලක් තියෙනවා. இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக வேலை திட்டம் இருக்கின்றது. දියුණු වෙච්ච හැම රටකම අත්දැකීමක් අපිට තියෙනවා. வளர்ச்சியடைந்த எல்லா நாடுகளுடைய அனுபவம் எங்களிடம் இருக்கின்றது. මොකක්ද අත්දැකීම? என்ன அனுபவம்? ජාතිවාදී ගැටුම් නැහැ දියුණු වෙච්ච රටවල් වල. வளர்ச்சியடைந்த நாடுகளிலே இனவாத மோதல்கள் இல்லை. ජාතිවාදී පරාද කරලා තියෙන දියුණු වෙච්ච රටවල් වල அந்த வளர்ச்சியடைந்த நாடுகள் இனவாதத்தை தோற்கடித்திருக்கிறார்கள். අන්න අපි හදන්න ලෑස්ති රටක් කොහොමද? நாங்களும் இந்த இவ்வாறான நாட்டை கட்டியிருப்பதற்காகத்தான். ජාතිවාදයේ පරාද කරලා රටක්. இனவாதத்தை தோற்கடித்த நாடு. සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා සමගින් ජීවත් වෙන රටක්. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையோடு வாழ்கின்ற நாடு. ඇයි මේ ජාතිවාදය ඇති වුනේ? ஏன் இந்த இனவாதம் ஏற்பட்டது? දැන් තමුන්නාන්සලා දන්නවා உங்களுக்கு தெரிந்திருக்கும். ආණ්ඩු හදන්නේ මොකටද? அரசாங்கங்கள் உருவாக்குவதற்காக, ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න. பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, දරුවන්ට රස්ස හදන්න ඕන. பிள்ளைகளுக்கு தொழிலொன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். ආණ්ඩුවට ඒක බැරි වෙනවා. அரசாங்கத்துக்கு அது முடியாமல் இருக்கின்றது. රටේ නීති ස්ථාපිත කරන්න ඕන. நாட்டில் சட்டத்தை உருவாக்க வேண்டும். ආණ්ඩුව එකෙන් අසාර්ථක වෙනවා. இதிலே அரசாங்கம் அதில் வெற்றி பெறாமல் இருக்கின்றது. කුෂිකර්මාන්ත සංවර්ධනය කරන්න ඕන. விவசாயம் வெற்றி பெற வேண்டும். ආණ්ඩුවට ඒක බැරි වෙනවා. அரசாங்கத்துக்கு இது முடியாமல் இருக்கின்றது. දීවර කර්මාන්ත දියුණු කරන්න ඕන. மீன்பிடி தொழிலானது முன்னேற வேண்டும். ආණ්ඩුව ඒවා අසාර්ථක වෙනවා. அரசாங்கத்திலே இது வெற்றி பெறாமல் இருக்கின்றது. ව්‍යාපාර වර්ධනය කරන්න ඕන. வியாபாரங்கள் வெற்றி பெற வேண்டும். ආණ්ඩුව එකෙන් අසාර්ථක වෙනවා. ஆனால் அரசாங்கம் இதிலே தோல்வி காணுகின்றது. අධ්‍යාපනය දියුණු කරන්න ඕන. கல்வி முன்னேற வேண்டும். අධ්‍යාපන කඩාවැටලා ආණ්ඩුව අසාර්ථක වෙනවා. கல்வி வீழ்ச்சி அடைகின்றது. அரசாங்கம் இதிலே வெற்றி இல்லாமல் வருகின்றது. එතන මොකද කරන්නේ? இதற்கு என்ன செய்ய வேண்டும்? අන්න දකුණේ දේශපාලන පක්ෂ කියනවා அங்கே தெற்கிலே அரசியல் கட்சி கூறுகின்றது ආර්ථික වැටලා තියෙන එක ඇත්ත. பொருளாதாரம் வீழ்ந்திருப்பது உண்மை. ගොවි ජනතාව ජීවත් වෙන්න අමාරුවෙන් ඒකත් ඇත්ත. விவசாயிகள் வாழ்வது கஷ்டம் உண்மை. දීවර ජනතාව ජීවත් වෙන්න අමාරුවෙන් ඒකත් ඇත්ත. மீனவர்கள் வாழ்வது கஷ்டம் அதுவும் உண்மை. ව්‍යාපාරත් කඩාවැටලා තියෙන ඒකත් ඇත්ත. வியாபாரங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது அது உண்மை. හැබැයි ඒව ඇත්ත වුණාට ஆனால் அவை உண்மையாக இருந்தால், ජාතිය අනතුරේ ஆனால் எங்களுடைய இனம் அங்க பாதிப்பு ஏற்பட போகின்றது. ආගම අනතුරේ எங்களுடைய மதம் பாதிக்கப்பட போகின்றது. එඳ ජාතිය බේර ගන්න ඕන. ஆகையினால் நாங்கள் எங்கள் இனத்தை ආගම பாதுகாக்க, බේර ගන්න ඕන කියනවා. எங்களது மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். දකුණේ සිංහල පක්ෂ தெற்கிலே வாழுகின்ற சிங்கள கட்சிகள் සිංහල ජනතාවට ගිහිල්ලා කියනවා சிங்கள மக்களிடம் சென்று சொல்லுகின்றார்கள், ප්‍රශ්න තියෙන එක ඇත්ත. பிரச்சனை இருப்பது உண்மை, ආර්ථික වැටලා තියෙන එක ඇත්ත. பொருளாதாரம் வீழ்ந்திருப்பது உண்மை. හැබැයි ඊට වඩා ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා. ஆனால் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. ජාතිය අනතුරේ වැටිලා எங்களுடைய இனமானது பாதிப்பு ආගම අනතුරේ වැටිලා எங்களுடைய மதம் பாதிக்கப்பட போகின்றது. ජාතිය බේර ගන්න எங்களது இனத்தை நாங்கள் பாதுகாக்க ආගම வேண்டும். බේර ගන්න மதத்தை பாதுகாக்க வேண்டும். ගේන්න ඕන කෝටාබේ. அதற்காக கொண்டு வர வேண்டும் கோட்டாபயம். ගේන්න ඕන මහින්ද. அதுக்காக கொண்டு வர வேண்டும் மஹிந்தவை. කිව්වේ නැද්ද? சொல்லலையா? ඒ කියන්නේ මොකද්ද? அதன் கருத்து என்ன? ජනතාවගේ ඇත්ත ප්‍රශ්න විසඳන්න බැරි වුණාම மக்களுடைய உண்மையான பிரச்சனையை தீர்க்க முடியாத விடத்தில் පාලකයා ජාතිවාදය අවුස්සනවා. ஆட்சியாளர்கள் இனவாதத்தை உயர்த்துகின்றார்கள். දකුණේ සිංහල ජාතිවාදය අවුස්සුනහම தெற்கிலே சிங்கள இனவாதத்தை உருவாக்குகின்ற பொழுது නැගෙනහිරට මුස්ලිම් නායක වෙනවා. இங்கே கிழக்குக்கு முஸ்லிம் தலைவர்கள் வருகின்றார்கள், ඇවිල්ලා කියනවා வந்திருக்கிறார்கள். ඕගොල්ලන්ගේ ප්‍රශ්න විසඳන්න බැරි වුණා ඒකත් ඇත්ත. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத உண்மை. ඕගොල්ලන්ගේ දරුවන්ගේ රස්සා ඇති කරන්න බැරි වුණා ඒකත් ඇත්ත. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில் வழங்க முடியாது உண்மை. පාරවල් ටික හදනකොට ටිකක් කොරා කෑවා ඒකත් ඇත්ත. நாங்கள் வீதிகளை செப்பனிடுகின்ற போது அதிலே கொஞ்சம் களவெடுத்தோம் உண்மை. හැබැයි ඒවා ටිකක් අමතක කරන්න ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மறந்து விடுங்கள். දකුණේ සිංහල ජාතිවාදී උස්සන්න වෙලා
தெற்கிலே சிங்கள இனவாதம் உருப்படுகின்றது. දිගන ගැටුම් ඇති වෙනවා. திகனையிலே மோதல் உண்டானது. අලුත්ගම ගැටුම් ඇති වෙනවා. அழுத்தமையிலே மோதல் ஏற்பட்டது. දඹුල්ලේ පල්ලියට ගහනවා. தம்புள்ளை பள்ளிவாசலுக்கு அடித்தார்கள். ප්‍රශ්න ඔක්කොම පැත්තකින් තියලා இந்த பிரச்சனை எல்லாவற்றை ஒரு பக்கம் வைத்துவிட்டு එකතු වෙන්න ඕන අපි එකට. இதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். දසත නිවුස් ප්‍රධාන පුවත් විකාශය සවස 6:25ට සුප්‍රීම් ඔස්සේ දවසේ දසත පැතිරුණු පුවත් ඇසිල්ලෙන් දැනගන්න දසත YouTube නාලිකාව සබස්ක්‍රයිබ් කරන්න.